நான்காவது கணக்கு x tends to infinity x cube plus x by x power 4 minus 3 into x square plus 1 கொடுக்கப்பட்டதை நம்ம f of x எடுத்துக்கலாம். f of x equal to limit x tends to infinity x cube plus ax by x power 4 minus 3 into x square plus 1. இப்போ இது மாதிரி இந்த x tends to infinity வருது அப்படின்னு சொன்னாவே இந்த புது x இன்ட்டு இங்கே யார் அது இந்த கோவையினுடைய படினது 3, இந்த கோவையினுடைய படினது 4. அப்போது எக்ஸ் அடுக்கு 3 இதிலேருந்து வெளியெடுங்க, எக்ஸ் அடுக்கு 4 இங்கேருந்து வெளியெடுத்துருங்கப்பா. அது மாதிரி கொடுத்துட்டாங்களாவே, அதாவது எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்தாவே எக்ஸை பொதுவாக வெளியெடுத்துருங்க. எக்ஸ்னால் எக்ஸனுடைய பவர் இங்கே எது அதிகப்படியாக இருக்கோ அதை வெளியெடுத்தணும். எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் கியூப் வெளியெடுத்துட்டா பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் 1 டைம். இதில் 1 டைம் போயிடுச்சு, மீதி எத்தனை வேணும்? 2 வேணும். அப்போ 2 இல்லைன்னா என்ன பண்ணணும்? நம்ம பை பண்ணணும். ஸோ 1 பை ஒரு எக்ஸ் எடுத்தாச்சு, இன்னும் ஒன்று இல்லை. இப்போ பாருங்கள், இது கேன்சல் பண்ண நமக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்கும்ல நமக்கு. அப்போது இருக்குதுன்னா போட்டுருங்க, இல்லைன்னா வகுத்துருங்க, அவ்வளோதான். பை இதில் யார் அதிகமாக இருக்கிறது? எக்ஸ் பவர் 4 இருக்குது, அதனால் இதை எடுத்துகிட்டா கிடைக்கும் 1 கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிச்சு. அப்போ எக்ஸ் எடுக்க 4 எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் எடுக்க 2 என்ன பண்ணணும்? வகுக்கணும். 4 எடுக்கணும், 2 தான் இருக்குது, மீதி 2 இல்லை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணணும்? வகுக்கணும். ப்ளஸ் இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ எக்ஸ் பவர் 1 பை எக்ஸ் பவர் 4. இப்போது அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்து நடுவில் வகுத்தில் வந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும்? கழிச்சிக்கணும். ஸோ 3 டைம்ஸ் இங்கே போயிடுச்சு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இங்கே 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பை 1 கூட போயிருக்குன்னா அதுதான் கிடைக்கும். எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் 4. இங்கே என்ன வேணாலும் இருக்கட்டும் சாமி, நம்ம எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் எப்படி வந்துருக்கு பாருங்கள், 1 பை எக்ஸ். இதை விட்டுருங்க, இதுவும் 1 பை எக்ஸ், இங்கேயும் 1 பை எக்ஸ், இங்கேயும் 1 பை எக்ஸ், இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே போன கணக்கில் சொன்னது தான், எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு வந்துடுச்சுன்னா 1 பை எக்ஸ் டென்ஸ் டு என்ன சாமி நமக்கு? 0. அது இதனுடைய தலைகீழ் என்னவாக இருக்கும்? இன்ஃபினிட்டிவ்னா அது எனிதிங் பை 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். அப்போ இதனுடைய தலைகீழ் என்னது? 1 பை இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு 0 பை எனிதிங். 0 பை எனிதிங் ஈக்குவல் டு 0. தட் இஸ் ஈக்குவல் டு, இது அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 0. ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுதும்போது இஃப்னா சாமி எனில் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 0, ரைட்?